ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக விதிகளை சொல்லுவீங்களா, ஆட்டத்தை முடிச்சுட்டு விதிகளை சொல்லுவீங்களான்றது. இப்ப என்ன சொல்றாங்க, எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள்ல. எதை ஏற்றுக்கொண்டார்கள்? கடனை வாங்கி பிள்ளைக்கு கட்டுறது, குடும்பத்துடைய ஒட்டுமொத்த செலவை சுருக்கிட்டு இந்த ஒரு குழந்தைய மட்டும் வந்து கோச்சிங் சென்டர்ல அனுப்புறது, இதை ஏத்துக்கிட்டாங்களா? வயிறு எறிகிறாங்க. நீட் அப்படின்னு சொல்றது சந்தையினுடைய சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம்னு தான் சொல்லணும். சூதாட்டம்னு நாங்க சொல்லும் பொழுது பத்திரிகையாளர்கள் உட்பட்ட பல பேர் இப்படி எல்லாம் வார்த்தையை பயன்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னா அது வந்து வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டை மொத்தமாக அழித்துவிடும். தாவரவியல், விலங்கியல், வேதியியல், இயற்பியல் உள்ளிட்ட அறிஞர்கள், விஞ்ஞானிகள் உருவாவதற்கு இது ஒரு சவாலா அமைஞ்சிடும். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தன்னுடைய மாநில அரசினுடைய போர்ட் ஆஃப் ஸ்டடீஸை நம்பக்கூடாது. தான் வந்து தீர்மானிக்க முடியாது என்ன குவாலிஃபிகேஷனை யார் தீர்மானிப்பாங்கன்னா என்டிஏ கொடுக்குற ஸ்கோர் அப்படின்னு சொல்றது முற்றிலும் இந்தியாவுடைய சமூக நீதியின் அடிப்படையிலான பள்ளி கல்வியை சிதைத்து விட்டு அவங்களுக்கு எங்க வயிறு எரிஞ்சதுன்னு கேட்டா, சிபிஎஸ்இ வந்து சென்டம் வாங்கும்போது வயிறு எரியல. சிபிஎஸ்இல படிக்கிற பிள்ளைங்க 99.9%, 99.97% எல்லாம் பாஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வயிறு எரியல. பத்தமட பரிதாபான்னு தான் அவங்க வயிற்ற கிளப்பி விட்டாங்க. பத்தமடன்றது திருநெல்வேலியில ஒரு கடைகோடி கிராமம். அந்த பாப்பா 10ஆவதுல வந்து என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சென்டம் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ அந்த சென்டமுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இவங்க மார்க்கை தூக்கி போட்டுறாங்க, அதனாலதான் வாங்க முடியல, சிபிஎஸ்இல அப்படி செய்யறது இல்லை அப்படின்னா. நான் இப்ப கேட்கிறேன், 718 எங்க இருந்து வந்தது? நான் கேட்கல, 3ஆம் கிளாஸ் குழந்தை கேட்குது. அரித்மெட்டிக் தெரிஞ்ச, மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் தெரிந்த, கூட்டல் கழித்தல் தெரிந்த ஒரு குழந்தை 4 மார்க் ஒரு கேள்விக்குன்னு சொல்றீங்க, 1 மார்க் நான் எடுத்துருவேன்னு சொல்றீங்க. அப்ப 4 மார்க் ஒரு கேள்வி 1 மார்க் எடுத்தா எப்படி வந்து 718 வரும்னு கேட்குது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளரும் கல்வியியல் செயல்பாட்டாளருமான பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். நீட் தேர்வினுடைய முடிவுகள் வெளியானது தொடங்கியே வந்து அது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள், அந்த முடிவுகள் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன உங்களை பொறுத்தவரை? அது தேர்வு இல்லைன்றது தான். ரொம்ப சிம்பிள். 2016 சொல்லும் பொழுது அது யாருக்கும் புரியல. அது வந்து வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டை மொத்தமாக அழித்து விடும். இதனுடைய பின் விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எதிர்காலத்தில் தாவரவியல், விலங்கியல், வேதியியல், இயற்பியல் உள்ளிட்ட அறிஞர்கள், விஞ்ஞானிகள் உருவாவதற்கு இது ஒரு சவாலா அமைஞ்சிரும். உலகத்தின் 2வது அதிகமான விஞ்ஞானிகளை உருவாக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது. உலகத்துல உருவாகிற விஞ்ஞானிகள்ல 2வது இடத்துல இந்தியா இருக்கு. அதற்கு காரணம் இங்க நாம வைத்திருக்கக்கூடிய இந்த கல்வி முறை. முன்னாடி இருந்த கல்வி முறை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 1968க்கு பிறகு அறிவிக்கப்பட்ட கல்விக் கொள்கையில இந்த 10+2+3ன்றது ஒரு ஏணி போன்ற ஒரு அமைப்பை தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அடிப்படையில பல்வேறு பரிசோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இடங்கள் அதிகமா இல்லை, ஆனால் போட்டி அதிகமாகுது. அப்போ தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு போட்டி குறைவா இருந்த காலத்துல தொடங்கி போட்டிக்கு உச்சிக்கு போன காலம் வரைக்கும் பல நடைமுறைகள் பரிசோதனை முறையாக பார்க்கப்பட்டது. அதுல ஒரு நீண்ட காலம் இருந்தது தான் நுழைவுத் தேர்வு. அந்த நுழைவுத் தேர்வு அனுபவம் என்பது உங்களுக்கு மிகவும் கொடூரமாக இருந்தது. மாணவர்கள் இயல்பாக தேர்ச்சி பெற்று வர வேண்டியவர்கள் அது வராம நுழைவுத் தேர்வுக்கு போறதுன்னு சொல்றது எல்லாராலையும் முடியல. வாய்ப்பு வசதி இருக்கிறவங்க தான். துணைவேந்தர் மறைந்த டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின் பேர்ல சட்டம் இயற்றப்பட்டு, இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கின சட்டம் செல்லாது நீதிமன்றத்துக்கு போகும்போது தயவு கூர்ந்து அந்த நீதிமன்றத்துல அந்த தீர்ப்புல ஒரு பகுதி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நுழைவுத் தேர்வு யாருக்கு சாதகமானது, யாருக்கு பாதகமானது. இப்ப சாதகமானது உயர்தட்டு மக்கள், பணக்காரர்கள், வாய்ப்பு வசதி இருப்பவர்கள் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் அது சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் தலைமுறை பட்டம் படிக்க வரக்கூடியவர்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அது பாதகமா இருக்குன்னு பல காரணங்களை சொல்லி இது ஒரு டேப்லர் காலம்லாவே கொடுத்திருந்தாங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்து இந்த சட்டம் செல்லும்னு கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றம் அதை செல்லும்னு சொல்லி தீர்ப்பு. எனவே தமிழ்நாடு ஒரு சமூக நீதியின் அடிப்படையில நீங்க குறிப்பிடுவது ஒட்டுமொத்தமான பொது தேர்வுகள், மருத்துவ மாணவர் சேர்க்கை மட்டும் இல்லாம தொழில் வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை. முதல்ல சட்ட படிப்புக்கு அது இல்லாம இருந்தது. அப்புறம் சட்ட படிப்புக்கும் அதை வந்து விரிவுபடுத்தி எல்லாவற்றுமே மேல்நிலை பள்ளி கல்வியில. அப்போ என்ன கேட்டாங்க, ஒரு குழந்தை ICS படிக்குது, ஒரு குழந்தை CBSE படிக்குது, அங்க ஒரு மார்க், இங்க ஒரு மார்க், அங்க ஒரு பேப்பருக்கு 100 மார்க், நீங்க 200 மார்க் அப்ப கொடுத்துட்டு இருந்தோம்.
200 மார்க். இப்போ வந்து இங்கே 100 மார்க் ஆயிடுச்சு, ஆனால் 600 அங்கே 500. அப்போ இப்படி வேறுபாடு இருந்தால் எப்படி நீங்கள் யார் முதல் யார் ரெண்டாவதுன்னு தேர்ந்தெடுப்பீங்கன்னா, நாங்கள் நார்மலைசேஷனுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் அப்படி நீதிமன்றத்திலே அதை சொன்னோம், போன வாட்டியே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பியிருக்கக்கூடிய இந்த சட்ட மசோதா அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கோம். நார்மலைசேஷனா என்ன, நார்மலைசேஷனை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம், எப்படி யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எந்த பாடத்திட்டத்தில் படிச்சிருந்தாலும் எந்த ஒரு குழந்தையும் பாதிக்கப்படாமல் அவர் வரிசைப்படுத்தப்பட்டு எல்லோருக்கும் தரமான தரத்தை வந்து தீர்மானித்து அவர்களுக்கு வந்து மருத்துவ மாணவர் சேர்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்போன்றது அந்த சட்டமே சொல்லுது. எனவே இத்தகைய நடைமுறை இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இருக்கின்ற போது நீட் அப்படின்னு சொல்றது ஒரு வணிகத்தின் சூழ்ச்சின்றதை நம்ம வந்து உணரணும். சந்தையினுடைய சூழ்ச்சி வணிகத்தின் சூதாட்டம்னு தான் சொல்லணும். சூதாட்டம்னு நாங்கள் சொல்லும் பொழுது பத்திரிகையாளர்கள் உட்பட்ட பல பேர் இப்படி எல்லாம் வார்த்தையை பயன்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னா அது நடைமுறை, அது தேர்வே கிடையாது. எப்படி அது தேர்வுன்னு சொல்றீங்க? நீட்டுன்றது ஒரு நடைமுறை, அது தேர்வு அல்ல. தேர்வுன்னா மதிப்பிடணும் சார். நீங்க பேப்பர் எல்லாம் கரெக்ட் பண்றீங்க, ரைட்டா ராங்குன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பேப்பர் கரெக்ஷன் எப்படி சார் எவாலுவேஷன்? ஒரு மதிப்பீட்டு முறை இல்லாம ஒரு விடை சரியாக எழுதியிருக்காரா தவறாக எழுதியிருக்காரா என்று மட்டும் பார்த்து ஒருவருடைய ஆர்வத்தை எப்படி வந்து நீங்க சோதிக்க முடியும்? எனவே நீங்க உண்மையிலே கல்வியை வலுப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எங்க தொடங்கணும்னா பள்ளி கல்வியில தான் தொடங்கணும். பள்ளி கல்வியில மதிப்பீட்டு முறையை நீங்க மாற்றணும்னு நினைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஆய்வுக்கூடங்கள் போறது, பல விஷயங்களையும் அந்தந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு செயல்பாட்டு கொடுத்து அந்த செயல்பாட்டில் அவங்க அனுபவத்தை பதிவு பண்ண சொல்லுங்க. அவ்வாறு பதிவு பண்ணும் பொழுது நீங்க அவங்க ஆர்வத்தை கண்டுபிடிக்கலாம். இவர் வந்து ஒரு தாவரவியல் விஞ்ஞானி ஆவாரு, இல்ல இவர் வந்து மருத்துவத்துல தாவரவியல் கொண்டு மருந்து கொடுக்கறதுக்கான ஆர்வம் கொண்டவர், இவர் வந்து அறுவை சிகிச்சைக்கு கொண்டவர். அப்படி இப்படி பல விஷயங்களை உங்களால வந்து சின்ன வயசுலயே உங்களால வந்து கண்டுபிடிக்கும். அப்படியான விஷயங்களை தான் நீங்க வந்து செய்யணுமே தவிர, ஊக்குவிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நீங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அது வந்து ஒரு ஏஜென்சி சார், அது வந்து ஒரு ஏஜென்சி. இங்க வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வச்சிருக்கீங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், ஒன்றிய அரசு கீழே இருக்கக்கூடிய இடைநிலை கல்வி வாரியம், மாநில அரசு கீழே ஒரு இடைநிலை மேல்நிலை கல்வி வாரியங்கள் வச்சிருக்கீங்க. இங்க வந்து தகுதி பெற்ற, அதாவது அந்த பாடத்தில் முழுமையான கற்றல் கற்பித்தலுக்கு உண்டான அனைத்து தகுதியும், பாடத்திலும் அனைத்து தகுதியும் பெற்றவர்கள் அங்க உட்கார்றாங்க. அவங்க தான் பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறாங்க. துணைவேந்தர் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு ஆலோசகர்களாக இருந்து வழி நடத்துறாங்க. எனவே பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மதிப்பீட்டு முறையும் வந்துருது. எனவே அதுதான் மதிப்பீடா இருக்க முடியுமே தவிர நீங்க இன்றைக்கு அதை செல்லா காசாக்கி, பல்கலைக்கழகம் என்பது அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய அதிகாரத்தின் கீழ் மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் உருவாக்கக்கூடிய அமைப்பு. அந்த பல்கலைக்கழகம் தான் தீர்மானிக்க முடியும் என் பல்கலைக்கழகத்திற்கு யார் வந்து தகுதி பெற்றவர். உதாரணத்துக்கு நீங்க மெட்ரிகுலேஷன் ஒரு சிஸ்டம் இருந்தது முன்னாடி. அந்த மெட்ரிகுலேஷன் சிஸ்டம் எதுக்குடா வந்ததுன்னா, அந்த காலத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எஸ்எல்சி பசங்களை சேர்த்துக்கல. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன முடிவு பண்ணியிருந்ததுன்னா, எனக்கு தகுதியானவனை தயார் பண்றதுக்கு நானே பாடத்திட்டத்தை கொடுக்குறேன். அப்போ சென்னை பல்கலைக்கழகத்தோட ஏற்போடு இயங்கிய பல்கலைக்கழகம் தான் ஆதி காலத்துல பிரிட்டிஷ்காரர் காலத்துல இருந்த மெட்ரிக் பள்ளிகள். அது வந்து எண்ணிக்கையில ரொம்ப குறைவு. ஒரு 2 டசன் பள்ளிகள் தான் கிட்டத்தட்ட 80கள் வரைக்கும் கூட இருந்தது, ரொம்ப குறைவு. டாக்டர் மால்கம் ஆதிசேஷியா துணைவேந்தராக இருக்கும் போதுதான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அரசே வந்து கல்வி கொடுக்கிற பொறுப்பு, பள்ளி கல்வியை கொடுக்கிற பொறுப்பு வந்து அரசு எடுத்துக்கிச்சு, அரசு பள்ளிக்கூடங்கள் நடத்துது, அரசு வாரியங்கள் வச்சிருக்கு. எனவே அந்த இடத்துல நாங்க தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. பல்கலைக்கழகங்கள் இனிமேல் வந்து உயர்கல்வியில கவனம் செலுத்தும். இதுவரைக்கும் மெட்ரிக் பள்ளி நடத்திட்டு இருந்தவங்க எல்லாம் நீங்க வேற ஏதாவது தொழில் வேணா பண்ணிக்கோங்க, நீங்க பள்ளி நடத்த முடியாது. பள்ளி தான் நடத்தணும்னா நீ மாநில பாடத்திட்டத்தோட இணைஞ்சிருன்னு டாக்டர் மால்கம் ஆதிசேஷாயனுடைய கடிதம் இருக்கு. நீங்க அந்த கடிதத்தை எடுத்து சர்க்குலர் சென்ட் டு ஆல் பிரின்சிபல்ஸ், எல்லா அந்த ஏற்பிருந்த அந்த பள்ளிகளை நடத்திய மெட்ரிக் பள்ளிக்கு முதல்வர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதம். எதற்காக இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன்னு கேட்டா, ஒரு பல்கலைக்கழகம் தான் தீர்மானிக்க முடியும் எனக்கு தகுதியானவன் யாரு, ஏன்னா நான் தான் அவனுக்கு பாடம் நடத்த போறேன். அப்போ நான் நடத்துற பாடத்துக்கு இவன் தகுதியானவனா அப்படின்னு நான் தான் தீர்மானிக்க முடியும். அப்போ பல்கலைக்கழக மானிய குழு 10+2 தான் தகுதின்னு வச்சிருந்த நேரத்துல 2016ல நீங்க நீட்டு கொண்டு வந்ததே பல்கலைக்கழக மானிய குழு சட்டத்தை திருத்தாமலே கொண்டு வந்தீங்களே. தொடக்கமே சரியில்லை சார். தொடக்கத்திலே சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடாக தான் இருந்தது. அப்போ சிபிஎஸ்சி நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, 50 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு முகமையை உருவாக்கியிருக்கீங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அவர் என்ன செய்வாரு, டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாரு. அவர் பாடம் நடத்த மாட்டாரு, ஒன்றும் செய்ய மாட்டாரு. பாடத்தெல்லாம் யாரோ நடத்துவாங்களாம், இவர் டெஸ்ட் மட்டும் நடத்துவாராம். அவர் ஸ்கோரை வச்சு யார் அட்மிஷன் கொடுக்கணும், யூனிவர்சிட்டி அட்மிஷன் கொடுக்கணும். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தன்னுடைய மாநில அரசினுடைய போர்ட் ஆஃப் ஸ்டடீஸை நம்பக்கூடாது. தான் வந்து தீர்மானிக்க முடியாது என்ன குவாலிபிகேஷனை யார் தீர்மானிப்பாங்கன்னா என்டிஏ கொடுக்குற ஸ்கோர் அப்படின்னு சொல்றது முற்றிலும் இந்தியாவுடைய சமூக நீதியின் அடிப்படையிலான பள்ளி கல்வியை சிதைத்து விட்டு அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய சகோதரத்துவம் சமத்துவம் என்கின்ற அந்த கோட்பாட்டுகளுக்கு எதிராக குழந்தை பருவத்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து
தானாக விலகிவிடக்கூடிய மிக சூழ்ச்சிகரமான திட்டம் என்பதனால்தான் அதை நான் சந்தையின் சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம் என்று சொல்றேன். இப்ப நீங்க நீட் தேர்வு குறித்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் உறுதி செய்யக்கூடிய வகையில இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய முடிவுகள், அதில் சுட்டிக்காட்டப்படக்கூடிய குழப்பங்கள், அது என்ன அப்படின்றது கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், டிஃப்ரெண்ட் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ். அப்போ போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடு, போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி தமிழ்நாடு, அந்த மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய இடைநிலை கல்வி வாரியம், இவர்கள் நடத்துகிற வாரியம் என்பது தகுதியானவர்களே கண்டறிய இயலவில்லை. தகுதியானவர்கள் கண்டறிய, மருத்துவத்திற்குண்டான ஆர்வம் இருக்கிறதா, மருத்துவத்திற்கு படிப்பதற்கு தேவையான அளவிற்கு அவருக்கு தகுதி இருக்குதான்ட்டு நான் தீர்மானிக்கிறேன். எனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தீர்மானித்து கொடுத்தா அவன் தகுதியானவன். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தீர்மானிக்கலன்னா அவன் தகுதியற்றவன். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு போர்டுல ஒவ்வொரு மாதிரி நீங்க நார்மலைசேஷன் வச்சிருக்கிறீங்க. நீங்க வந்து கிரேஸ் மார்க்லாம் கொடுக்குறீங்க. நீங்க அவங்களுக்கு எங்க வயிறு எரிஞ்சதுன்னு கேட்டா, சிபிஎஸ்சி வந்து சென்டம் வாங்கும்போது வயிறு எரியல. சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளைங்க 99.9%, 99.97% பாஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வயிறு எரியல. பத்தமட பரிதாபானு தான் அவங்க வயிற்ற கிளப்பி விட்டாங்க. பத்தமடன்றது திருநெல்வேலியில் ஒரு கடைகோடி கிராமம். அந்த பாப்பா 10ஆவதுல வந்து என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, மாநில அளவில் 3ஆம் நிலைக்கு வந்துருச்சு. அதை கடந்து அந்த ஆண்டு நீங்கள் 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த ஆண்டில் தொடங்கி சக்சஸிவாக 10,000 பேர் 20,000 பேர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் சென்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா சிபிஎஸ்சியில் எழுதுறவனே 1,00,000 பேர் தான், அதில் ஒரு 1000 பேர் வந்து சென்டம் வாங்கினா உனக்கு பிரச்சனையா தெரியல. இங்கே 10,00,000 பேர் எழுதுறாங்க, 10,000 பேர் வாங்கினா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்றத அன்னைக்கே கேட்டோம். இது வந்து சென்டம் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ அந்த சென்டமுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இவங்க மார்க்கை தூக்கி போட்டுடுறாங்க, அதனாலதான் வாங்க முடியல, சிபிஎஸ்சியில் அப்படி செய்யறது இல்லை அப்படின்னாங்க. நான் இப்போ கேட்குறேன், 718 எங்கிருந்து வந்தது? நான் கேட்கல, 3ஆம் கிளாஸ் குழந்தை கேட்குது. அரித்மெட்டிக் தெரிஞ்ச, மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் தெரிந்த, கூட்டல் கழித்தல் தெரிந்த ஒரு குழந்தை 4 மார்க் ஒரு கேள்விக்குன்னு சொல்றீங்க, 1 மார்க் நான் எடுத்துருவேன்னு சொல்றீங்க. அப்போ 4 மார்க் ஒரு கேள்வி 1 மார்க் எடுத்தா எப்படி வந்து 718 வரும்னு கேட்குது. இது கருணை மதிப்பெண் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் சிக்கல். நீங்க வந்து ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக விதிகளை சொல்லுவீங்களா, ஆட்டத்தை முடிச்சுட்டு விதிகளை சொல்லுவீங்களான்றது தொடங்குவதற்கு முன்னாடி தான் சொல்லணும். அதுதான் நியாயம். ஆனா இங்க வந்து நீங்க அந்த மாதிரி உங்க அறிக்கையில சொல்லலையே. நீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததால் இந்த ஆண்டு முதல் நாங்க தாமதமாக வரக்கூடியவர்களுக்கு நார்மலைசேஷன் மார்க், அதாவது சரியான நேரத்தில் அவங்க மையத்துக்குள்ள வந்து கேள்வித்தாள் கொடுப்பதிலையோ வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க வந்து நேரம் இழந்தார்களே, ஆனால் அந்த நேரம் இழப்புக்கு சமப்படுத்துவதற்காக நாங்கள் மதிப்பெண் கொடுப்போம் நீங்க சொல்லலையே. ரெண்டாவது 2 கேள்விக்கு வந்து நீங்க மல்டிபிள் சாய்ஸ் பதில் கொடுத்துருக்கீங்க. உங்க ரூல்ஸ் என்னன்னு கேட்டா 4ல் ஏதாவது 1 தான் கரெக்ட். நீ கரெக்டா இருக்கிறத தேர்ந்தெடுக்கணும். நீ தப்பா இருக்கிறத தேர்ந்தெடுத்துட்டா, கரெக்டா இருக்க எடுத்த 4 மார்க்ல தப்பா இருக்கிறத நீ தேர்ந்தெடுத்ததுனால 1 மார்க் எடுத்துருவோம். அப்போ ஒரு பயத்தை உருவாக்குனீங்க. அப்போ வந்து எனக்கு எதெல்லாம் சந்தேகமா இருக்கோ அந்த சந்தேகமா இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் எழுதக்கூடாது, விட்டுடு, அட்டன் பண்ணாமலே நான் வந்து விட்டுறணும் அப்படின்னு. இதுக்கு எனக்கு பயிற்சி தேவைப்பட்டது. ஏனென்றால் எனக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு பள்ளி பாடத்திட்டத்துல எனக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, நீ இப்ப நல்லா படிச்சிருக்கிற, உனக்கு நிச்சயமா ஞாபகம் வரும், ஏதாவது கேள்வி உனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நீ கவலையே படாத, நீ ஏதாவது ஒன்று எழுத ஆரம்பி, நீ எழுத ஆரம்பிச்சா உனக்கு ஞாபகம் வந்துடும். இது வந்து ஒரு நம்பிக்கை, குழந்தைகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறது, ஏன்னா படிச்சிருக்கிறேன், ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கறது. இப்ப கடைசி வரைக்கும் உனக்கு ஞாபகமே வரலையா, கவலையே படாத, தெரிஞ்சது எழுதி என்ன பண்ண போறான், தப்புன்னு அடிச்சிட போறான், அவ்வளவுதானே. உலகத்துல எந்த நாட்டிலையும் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மைனஸ் மார்க் கொடுக்குற ஏற்பாடே கிடையாது. உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. குழந்தை பருவங்க இந்தியால 90% பேர், நீங்க நீட் ரிப்பீட்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எழுதிட்டு இருக்காங்க. அப்பாவும் பிள்ளையும் சேர்த்து எழுதுற இதெல்லாம் படிக்கிறோம் நம்ம. ஆனா இதற்கு முன்பாக போர்டு எக்ஸாம் நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 17 வயசு தான், 18 வயசு பூர்த்தியாகவே இல்லை. அப்போ 18 வயசு பூர்த்தியாகாத ஒரு குழந்தைக்காக ஒரு தேர்வை நீங்க வந்து டிசைன் பண்றீங்கன்னா எப்படி நீங்க நெகட்டிவ் மார்க்ஸ் ட்ரீட் பண்ணீங்க? இப்போ நான் அந்த பயத்துல உள்ள போயிருக்கேன், நான் எழுதல, எனக்கு நீங்க கிரேஸ் மார்க் கொடுக்கலையே, ஏன்னா நான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலையே. அட்டன் பண்ணி தப்பா எழுதியிருந்தா தானே நீங்க கொடுக்குறீங்க, அட்டன் பண்ணாம இருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த விதிகள்லாம் எனக்கு முன்னாடி சொல்ல வேண்டாமா? ரெண்டாவது, ராஜஸ்தான் நினைக்கிறேன், ஒரு மாநிலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மையத்துல கேள்வித்தாள் வேற மொழி கேள்வித்தாள் கொடுத்துட்டாங்க. எனவே மாணவர்கள் என்ன செய்தாங்க, இது நாங்க கேட்ட மொழி கிடையாது, இது வேற மொழி, இது கொடுத்தா நாங்க எப்படி எழுதுறதுன்ட்டு அந்த கேள்வித்தாளோட அவங்க வெளில வந்துட்டாங்க. கேள்வித்தாளோட வந்தாங்களா, ஹால் டிக்கெட் எடுத்து வந்தாங்களா நமக்கு தெரியாது. ஆனா மொத்தத்துல கேமரா முன்னாடி இதை காமிச்சாங்க.
உடனே ஊடகம் என்ன சொன்னாங்க, லீக்குன்னு சொன்னாங்க. அது லீக்கா லீக் இல்லையான்றதான் என்னோட கேள்வி. ஏன்னா கேமரா முன்னாடி உன்னை காமிக்கிறாங்கன்னா கேமரால நீங்க நல்லா ஜூம் பண்ணி அதுல என்ன எழுதியிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதா? அரை மணி நேரம் கிட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த சீஃப் சூப்பரண்டென்ட்டுக்கு அந்த யார் பொறுப்பாளருக்கு ஒன்றும் புரியல அவருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரோடையும் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உரிய மொழியை கொடுக்குறாங்க. அவர்களுக்கு அரை மணி நேரம் கூட கொடுத்ததாக அன்றைக்கு செய்தி. அன்றைக்கு கூட நீ சொல்லலையே. உனக்கு 30 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா அந்த 30 நிமிஷத்துக்கு நீ கவலைப்படாத. 30 நிமிஷத்துக்கு எத்தனை கேள்வி நீ எழுதியிருக்கணுமோ அந்த மார்க்க நார்மலைசேஷன்ல நான் உனக்கு கொடுப்பேன், நீ சொல்லலையே. இதெல்லாம் பின்னாடி தான் சொல்றாங்க. ஆமா, அன்றைக்கு கூட சொல்ல, இந்த பிரச்சனை நடக்கும் போது கூட சொல்லலையே. அன்றைக்கு நீ சொன்னது என்ன, அவர்களுக்கு அரை மணி நேரம் கூடுதலா கொடுத்துருக்கிறேன். அப்போ நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் என்ன, அதாவது என்டிஏ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த மாணவர்களுக்கு அரை மணி நேரம் கூடுதல் கொடுத்துருக்கிறேன். ஆனா யாரோ ஒரு மாணவருக்கு நீ நார்மலைசேஷன்ல மார்க் கொடுத்துருக்கிற. அந்த மாணவர் யார்? யார் இதுல பலன் அடைச்சாங்க? அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. இப்போ அவங்க நல்லவர் மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது. நடிகர்லாம் ரொம்ப நேர்மையானவங்க. பிரகாஷ் ராஜ் வில்லனா நடிச்சா வில்லன் தான், அவர் அடிச்சிடலான்னு தோணும், அந்த அளவுக்கு நடிப்பாரு. ஹீரோவை நடிச்சா ஹீரோ தான், அது நடிப்பு, அது ப்ரொஃபஷன். எனவே இவர்களை ஏமாற்றுகிறார்கள், ஏமாற்றுக்காரர்கள், ஏமாற்றும் வித்தை செய்கிறார்கள் அப்படிதான் சொல்லணுமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புன்ற வார்த்தை கூட பொருத்தமற்ற வார்த்தை தான். இது என்ன செய்ய போறாங்கன்னா, அநியாயங்களை எல்லாம் நியாயப்படுத்த போறாங்க. இது நான் ஒன்னும் யூகத்துல எல்லாம் சொல்லல. ஏற்கனவே நீங்க 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை எடுத்து பாருங்க. 50 லட்ச ரூபா கேட்கிறான்டா. 50 லட்ச ரூபா கட்டுறவன் தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும்னா, அப்ப இந்த நாட்டுல ஏழைகளே படிக்க முடியாதான்னு 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு கவலைப்பட்டது. அப்ப என்ன சொன்னாங்க, இந்த தவறு எங்க நடக்குதுன்னா தனியார் கல்லூரியில் நடக்குது. எனவே தனியார் கல்லூரிகளை ஒழுங்குபடுத்துவதற்கு நீ என்ன செய்ய, மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை இந்தியா முழுக்க நடத்து. எந்தெந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்து விட்டு, பின்னால் அந்த மாநிலங்கள் இது நல்லதுன்னு ஏற்றுக்கொண்டார்கள்னா அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதற்கு தகுந்தாற் போல் நீ சட்டத்தை ஏற்றிக்கொண்டு சொன்னாங்க. மார்ச் 8, 2016 திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை தாக்கல் செய்த மக்களவை மாநிலங்கள் 2 அவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த அறிக்கை விவாதிக்கப்படவே இல்லையே. இப்படி ஒரு கூறு இருக்கிறதே விவாதிக்கப்படலையே. விவாதிக்கப்படாமலே தானே நீங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க. அதுக்கு பிறகு நீங்க என்எம்சி ஆக்ட் கொண்டு வரீங்க. அந்த என்எம்சி ஆக்ட்ல நீங்க என்ன செய்யறீங்கன்னா, நிதி ஆயோக் பரிந்துரையின் அடிப்படையில 50% மேல ஃபீஸை நீ கட்டுப்படுத்தக்கூடாது. ஃபீஸை கட்டுப்படுத்தினா தனியார் இந்த துறைக்கு வரவே மாட்டாங்க. தனியார் இல்லாமல் நமக்கு தேவையான மருத்துவர்களை உருவாக்கவே முடியாது. தனியார் இல்லாம உருவாக்க முடியுமா, உருவாக்க முடியாதான்றதுதான் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்றம் முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க எப்போ தேர்தல் நடந்திருந்தாலும் 2019, 2014 எந்த தேர்தலா இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தங்கள் இறையாண்மையை யாருக்கு கொடுக்குறாங்க, அதன் மூலமா தான் நாடாளுமன்றத்துக்கு இறையாண்மை கிடைக்குது. எனவே நாடாளுமன்றம் தான் விவாதிச்சு முடிவெடுக்கணும். இப்ப எனக்கு 500 மருத்துவர்கள் வேண்டுமே, 500 மருத்துவர்களே அரசா அல்லது தனியாரா, அப்படி எந்த விவாதம் நடக்காம நிதி ஆயோக் சொன்னாங்க, நீங்க பாட்டா 55. இப்ப என்ன ஆயிடுச்சு, 15 லட்சத்துல இருந்து 25 லட்சம் இல்லாம நீங்க ஓராண்டு படிப்பா அந்த 50% சீட்டுக்கு பண்ண முடியாது. 50% சீட்டு தான் கட்டுப்படுத்த முடியுமே தவிர மிச்சம் இருக்கிற 50%. அப்ப என்ன ஆகுது, நீட்ல என்னதான் ஸ்கோர் எடுத்திருந்தாலும் அப்ப அந்த மாணவருக்கு இந்த பணத்தை கட்ட முடியல. போன வருஷம் நடக்கும்போது ஒரு பெரிய விவாதம் நடந்தது. ஒரு நண்பர் ஏற்பட்ட பாதிப்பு, அதுக்கு இன்னொரு நண்பர் நான் அவனை விட கம்மியா வந்திருக்கிறேன், நான் வந்துட்டேன், அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. அவர் அது நேர்மை. இந்தியர்கள் அதான் சொல்றேங்க, மக்கள் ரொம்ப நேர்மையா இருக்கிறாங்க. மக்களை நீங்க என்னதான் அழுத்தம் கொடுத்து ஒரு மோசமான ஒரு நடைமுறைக்குள் நீ வந்தாதான் மருத்துவ மாணவை சேர்க்கைன்னு சொன்னா கூட வேற வழி இல்லாம அந்த நடைமுறையை ஏற்றுக்கொண்டு அந்த நடைமுறையில ஒரு நல்லவன் வந்துட மாட்டானா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க, அப்ப அந்த நல்லவன் நல்லவனாவே இருக்கிறான். அவன் தைரியமா சொல்றான். தைரியமா சொல்றது அவனோட நேர்மையை காட்டுகிறது. அவன் மிகச்சிறந்த மருத்துவனா வருவான். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அவன் ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு குக்கிராமத்துல, ஏதோ ஒரு நாட்டுல கூட இருக்கலாம். ஆனா உழைக்கிற மக்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமையாக அவன் நிச்சயமா வர முடியும். சோ அப்படி ஒரு 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 சிஸ்டம் இருக்கிறத நீங்க இந்த என்எம்சி ஆக்ட்ல சுத்தமா நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய பரிந்துரையை தூக்கி நீங்க குப்பையில போட்டுட்டு அதை மதிக்காம விவாதத்துக்கு அது எடுத்துக்காம இஷ்டத்துக்கு கட்டணம். அப்ப என்ன ஆயிடுச்சு, நீட்டுக்கு முன்னாடி சட்ட விரோதம் இருந்த கட்டணம் நீட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சட்டப்படி ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த நார்மலைசேஷன்ல வரும் பொழுது இது இல்லீகல் நீங்க சொன்னீங்க. நீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதெல்லாம் போர்டு எக்ஸாம்ல பண்றாங்க, அதனால தகுதியான ஆட்கள் வரலன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க. ஒருத்தனுக்கு பண்றீங்களா, 2 பேருக்கு பண்றீங்களா எனக்கு தெரியாது. ஆனா யாரா ஒருத்தருக்கு பண்ணா கூட ஒரு இல்லீகாலிட்டி ஜஸ்டிஃபை பண்றீங்கல்ல. முன்கூட்டி நீங்க நீதிமன்ற தீர்ப்பு நீங்க சொல்லலாம். நீதிமன்றத்துல அப்படி ஒரு வழக்கு நடந்தது யாருக்கு தெரியும் கேட்கிறேன். எந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு தெரியும் நான் கேட்கிறேன். யாருக்கு கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப யாருக்குமே அப்படி ஒரு வழக்கு நடக்கிறது தெரியாது.
அந்த தீர்ப்பு தெரியாது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில நீங்க இப்படி பண்ண போறீங்க, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நீங்க பப்ளிக்கா யாருக்கும் சொல்லல. அப்படி யாருக்குமே சொல்லாம திடீர்னு எப்படி நார்மலைசேஷன் நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்றத நாம எல்லோரும் கவலையோடு எழுப்பக்கூடிய கேள்வி. எனவே என்டிஏ அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு வந்து பள்ளி கல்வியை சீர்குலைக்கிற ஒரு ஏற்பாடுன்றதுனால என்டிஏவை ரத்து பண்ணு, நீட்டை வந்து இந்தியா முழுக்க திரும்ப பேர். மகாராஷ்டிரால பெரிய போராட்டங்க. அங்க நடக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக தலைமையில் இருக்கிற அரசு. அவர்கள் நீட்டை எதிர்க்கிறாங்க இன்னைக்கு. இப்ப இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய, நம்ம அசோக் கெலாட் என்ன சொன்னார், அவர் ராஜஸ்தான் முதலமைச்சர் டம்மி ஸ்கூல்ல உருவாக்கிருச்சு நீட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஒரு மிக தவறான ஒரு முன்னுதாரணங்களோடு ஒரு தவறான செயல்பாட்டுக்குள்ள மாணவர்களை தள்ளுவது என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லைன்றதுனால தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு இயற்றியிருக்கிற அந்த மசோதாவுக்கு, மருத்துவ மாணவ சேர்க்கை மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை உடனடியா கொடுக்கணும். இந்தியா அளவுல அந்த நீட்டை வந்து யார் மீதும் திணிக்கக்கூடாது. சரி, இறுதியாக இப்போ சர்ச்சைகள் எழுந்திருக்கக்கூடிய வகையில அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று 720க்கு 720 அப்படின்ற மதிப்பெண் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதுவும் கூட சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதான் நான் கேட்கறேங்க. நீங்க சிபிஎஸ்சில எடுக்கும்போது கேள்வி எழுப்பல. நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்லயோ +2லயோ ஸ்டேட் போர்டு எடுக்கும்போது எழுதுனீங்க. ஏன் அந்த கேள்வியை அன்னைக்கு இவர்கள் எழுப்பினார்கள் என்று இவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். 770க்கு 720 எழுப்புறது நியாயம்தான், அதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இந்த கொஸ்டினே ரைஸ் பண்ணிருக்க கூடாது. நீ பாடத்திட்டத்தை குறைச்சிட்ட, நீ தாராளமா மதிப்பீடு போட்ட, அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சிங்களே. அப்ப அன்றைக்கு நீங்க வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே பள்ளி கல்வியை சீரழிக்கிறது தான் அப்படின்றது நிரூபணமாச்சா? எனவே இவர்கள் வந்து நிச்சயமாகங்க, அதுவும் ஒரே மையத்துல ஒரே சீரியல் நம்பர்ல எல்லாம் சொல்றாங்க. இப்போ இவங்க நடத்தக்கூடிய இந்த என்கொயரி என்னுடைய அப்ரஹென்ஷன், என்னுடைய கவலை எல்லாம், என்னுடைய இதெல்லாம் என்னன்னு கேட்டா இது அனைத்தையும் நியாயப்படுத்தி விடுவார்கள் என்பதுதான். சட்டப்படியாக ஒரு அநியாயத்தை சட்டப்படியாக இப்ப என்ன சொல்றாங்க, எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். எதை ஏற்றுக்கொண்டார்கள்? கடனை வாங்கி பிள்ளைக்கு கட்டுறது, குடும்பத்துடைய ஒட்டுமொத்த செலவை சுருக்கிட்டு இந்த ஒரு குழந்தைய மட்டும் வந்து கோச்சிங் சென்டர்ல அனுப்புறது, இதை ஏத்துக்கிட்டாங்களா? வயிறு எறிகிறாங்க. அந்த வயிறு எறியதை வந்து புரிஞ்சுக்காம நீங்க வந்து இதை நியாயப்படுத்துவது என்பது எந்த வகையிலுமே வந்து ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்காது. எனவே பிரதமர் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடி தானம் பண்றதை நிறுத்திட்டு, கண்ணை மூடிக்கிட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தை கண்ணுல ஒத்திக்கிறத விட்டுட்டு அது புனித நூல் இல்லை அப்படின்னு சொல்றத மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உணரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா புனித நூல் கேள்வி கேட்க முடியாது, புனித நூல்ல நான் திருத்தம் செய்ய முடியாது. ஆனா அரசமைப்பு சட்டம் என்பது கேள்வி கேட்கலாம், விவாதிக்கலாம், திருத்தம் செய்யலாம். எனவே அது என்னுடைய வாழ்வியல். அவர் வந்து இந்திய அரசின் சட்டத்தை திறந்து அவர் கண்களையும் திறந்து வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது புனித நூல் அல்ல. ஏன் வாசிக்கணும்னு கேட்டா, அதை வாசித்தால் அவருக்கு ஒரு விஷயம் புரியும். என்ன புரியும்னு கேட்டா, 246 கூறின் அடிப்படையில, இந்திய அரசு 246 கூறின் அடிப்படையில தமிழ்நாடு அரசுக்கு உரிமை இருக்கிறது, இறையாண்மை இருக்கிறது. அந்த இறையாண்மையின் அடிப்படையில மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றிய அந்த மசோதாவிற்கு பிற மாநிலங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதா ஏற்றுக்கொள்ளையான்னு பிரச்சனை இல்லை. ஒரு மாநிலம் கேட்டால் கூட அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுத்தரணும்னு அதில் எழுதி வச்சிருக்கு 254 உட்பிரிவு 2. எனவே கண்ணை திறங்க, சட்ட புத்தகத்தை திறங்க, அரசமைப்பு சட்டத்தை வாசிங்க, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை செய்யுங்க என்பதுதான் நம்ம அவருக்கு வைக்க முடியும். இன்று எங்களோடு இணைந்து உங்களுடைய தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.